ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டையுமே இதில் ஃபஸ்ட்டு இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கரெக்டாக இந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கேன்டக்கா எப்பயும் போல் நானே சாங் இந்த மாதிரி லிரிக்ஸு அந்த லிரிக்ஸுக்கு எஃபெக்ட்டும் நானே ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் இதில் பண்ண வேண்டிய என்னன்னா இந்த பீட் மார்க் எல்லாத்துலேயுமே அதாவது இந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த லிரிக்ஸ் இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து வரிசையாக வந்து இமேஜ் ஆட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நீங்கள் இமேஜ்லாம் ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இந்த பீட் மார்க் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி தான் இருக்கும். ஏன்னா இமேஜ் ஆட் பண்ணுறதுலாம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதில் நம்ம இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு இந்த மாதிரி தான் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரிசையாக வந்து நமக்கு இமேஜ் எல்லாமே இந்த மாதிரி ஆட் ஆகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இமேஜஸில் மட்டும் நம்ம ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ண போகிறோம். ஸோ அந்த சேஞ்சஸ்லாம் என்னென்னு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாமல் தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி வீடியோட லாஸ்ட் வர இந்த மாதிரி பீட் மார்க்கில் எல்லாமே இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஸ்டார்டிங் வந்துங்க. ஸ்டார்டிங் வந்து இந்த ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு இமேஜை மட்டும் விட்டுட்டு இந்த ரெண்டாவது இருக்க இமேஜ் பார்த்தீங்களா அதை வந்து நம்ம கீழே ஒரு லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த லிரிக்ஸ்க்கு கீழே வந்து கொண்டு போக போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அந்த ரெண்டாவது இருக்கிறத லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ அந்த இமேஜ் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி வராது. ஸோ அந்த இமேஜுக்கு நேர ஸ்பேஸ் இருக்குது பதிலாக அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ இதை அப்படியே கீழே பிடிச்சி இழுத்துக்கிட்டே வாங்க. இழுத்துக்கிட்டே வந்து அதுக்கு நேர டெக்ஸ்ட் இருக்குது பதிலாக இந்த மாதிரி ஒரு 3 டெக்ஸ்ட் இருக்கும். அதுக்கு கீழே கொண்டு வந்து இந்த மாதிரி வச்சாலே போதும். அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து நம்மளோட இமேஜுக்கு மேலே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து ஒரு இமேஜை விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க இமேஜை மறுபடியும் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கொண்டு வந்து ஸோ இந்த மாதிரி அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி அப்படியே வரிசையாக மூவ் பண்ணி எங்கெங்கெல்லாம் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கணும் ஸோ அதுக்கு நேராக இருக்க இமேஜை மட்டும் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி ஸோ அப்படியே கொண்டு வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே மட்டும் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரியே வரிசையாக நீங்கள் மெதுவாக ஒன்றா மூவ் பண்ணி எல்லாத்தையுமே ஏன்னா இதில் இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் தான் வந்து இந்த எஃபெக்ட்டுக்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை மட்டும் கரெக்டாக வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்துட்டாலே போதும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவை நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி மேக் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நான் வீடியோட லாஸ்ட் வர இருக்கேன் அந்த டெக்ஸ்ட்டுக்கு நேராக இருக்க எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே வந்து கொண்டு வந்து வச்சாச்சு. ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து இந்த டெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் எஃபெக்ட் அந்த இமேஜ் எல்லாத்துக்கும் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணுறது அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் அந்த சேக் எஃபெக்ட் ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் 2 எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த 2 எஃபெக்ட் வச்சு தான் நம்ம ஈஸியான ஸ்டெப்பில் இந்த வீடியோ மேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்லா வீடியோலையும் பண்ணுற மாதிரி எப்பயும் போல் ஸ்டார்டிங் இந்த இருக்க இமேஜோட எஃபெக்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் இந்த இருக்க இமேஜோட எஃபெக்ட்டை மட்டும் நம்ம காப்பி பண்ண போகிறதில்ல, அந்த லேயரோட தான் காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் டச் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இதில் நாளாக இருக்க காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக என்ன பண்ணால் நம்ம அந்த மேலே ஆட் பண்ணிக்க பதிலாக இந்த சிங்கிள் இமேஜஸ் ஸோ அந்த சாங்குக்கு கீழே இருக்க இமேஜை மட்டும் விட்டுருங்க. இந்த மீத இருக்க எல்லா இமேஜும் அதாவது அந்த ஸ்டார்டிங் ஃபஸ்ட் இமேஜில் கரெக்டாக வந்து இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இமேஜை டச் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் இருக்க அந்த பேஸ்ட் ஸ்டைலில் இந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிடும். ஸோ பேஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே அந்த ஒரு இமேஜ் அதான் அந்த லிரிக்ஸ் இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க அந்த எம்டிஆர் இருக்க இமேஜில் மறுபடியும் அதே டூப்ளிகேட் டச் பண்ணி இப்போ நீங்கள் சும்மா அந்த லாஸ்ட் இருக்க பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்ற மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரியே வரிசையாக அப்படியே மூவ் பண்ணி வீடியோட லாஸ்ட் வர அந்த லிரிக்ஸ் எஃபெக்ட் வந்து அந்த லிரிக்ஸோட இமேஜ் வந்து போகிறதுக்கு மீத இருக்க எல்லா இமேஜ்லையுமே கரெக்டாக வந்து இந்த ஒரே எஃபெக்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் மட்டும் தான் நம்ம நிறைய இமேஜஸ்க்கு ஆட் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கு அடுத்துலாம் சும்மா நம்ம ஒரு சில இமேஜ் அதாவது அந்த லிரிக்ஸுக்கு கீழே இருக்க இமேஜ் மட்டும் நம்ம அடுத்து இருக்க ஒரே ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணி இந்த வீடியோவே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நம்ம ரெடி பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம அந்த எஃபெக்ட்டை ஈஸியாக வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நமக்கு மீத இருக்கிறது என்ன, இந்த லிரிக்ஸுக்கு கீழே இருக்க அந்த இமேஜுக்கு மட்டும் தான். ஸோ இந்த இமேஜ் மட்டும் நம்ம அடுத்து இருக்க எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அப்படியே பேக் வந்துட்டு அதே சேக் எஃபெக்ட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணினா இதில் நமக்கு மீத இருக்கிறது என்ன, இந்த லாஸ்ட் இருக்க அந்த ரெண்டாவது இருக்க ஒரே ஒரு எஃபெக்ட். ஸோ இந்த எஃபெக்ட்டை எப்பயும் போல வெறும் எஃபெக்ட்டை மட்டும் தான் காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இமேஜை டச் பண்ணிட்டு அந்த எஃபெக்ட்டில் போய் அந்த 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக என்ன பண்ணால் கரெக்டாக வந்து அந்த லிரிக்ஸுக்கு கீழே இருக்க பதிலாக இமேஜ் ஸோ அந்த இமேஜுக்கு மட்டும் ஸோ அந்த ஸ்டார்டிங் இமேஜில் கரெக்டாக வந்து இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதே மாதிரியே வரிசை அப்படியே மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணி அந்த லிரிக்ஸுக்கு கீழெல்லாம் எங்கெங்கெல்லாம் நமக்கு அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோமோ ஸோ அந்த இமேஜ் எல்லாத்துக்குமே கரெக்டாக வந்து இந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வீடியோட லாஸ்ட் வரை நம்ம ஈஸியான ஸ்டெப்பில் எல்லா இமேஜுக்கும் எல்லா எஃபெக்ட்டையும் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.